சென்னை பட்டினம்பாக்கத்தில் 10 நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் கடல் அரிப்பு காரணமாக மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். இதுவரை எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் சிறிது சிறிதாக சேதமடைந்து வருகின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நான் தற்பொழுது நின்று இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 10 அடி தூரத்திற்கு மேலாக வீடுகள் அமைந்திருந்ததாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு வீடுகள் இருந்ததற்கான எந்த விதமான தடமும் இல்லாத அளவிற்கு கடல் சீற்றத்தினால் வீடுகள் மொத்தமாக அவர்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகப்படியான வீடுகள் இழக்கக்கூடிய சூழலில் அதிக அளவில் கடல் சீற்றம் வருவதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது கடல் மற்றும் கடல் சார்ந்த மீன்பிடி தொழிலாக இருக்கிறது. ஆனால் இந்த சீற்றத்தின் பிறகு மீன்பிடி தடை காலம் முடிந்தும் அவர்களால் தற்பொழுது வரை கடலுக்கு செல்ல முடியாத சூழலில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அரசு சார்பில் பலர் இந்த பகுதியை பார்வையிட்டு சென்றிருந்தாலும் தற்பொழுது வரை எந்த விதமான நிவாரண நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடம் இந்த தொடர்பான செய்திகளை நாம் பெறலாம். வணக்கம். இந்த பகுதியில் கவர்மெண்ட்ல பார்த்தாங்களா? என்ன அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? வேறு இடம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களா? கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இனிமேல் பண்ணுறோம், நாங்கள் பார்வையிட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே இருந்த வீடுங்க எல்லாமே தடை இல்லாமல் போயிடுச்சு. இது அடுத்தடுத்து இருக்கிற வீடெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிற இடத்துலேருந்து இப்போ பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுருக்கோம். இனி நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். என்ன வழின்னு அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் இருக்கிறதா இல்லை அந்த தண்ணியிலே போய் சாவறதான்னு தெரியல. நாங்கள் இருக்கிறோம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்ன பண்றதுன்னு. அதே போல இங்க இந்த பகுதியில எல்லாருமே வலைக்கு போறவங்க தான். இப்ப இந்த தடை காலம் முடிஞ்சு எல்லாரும் வலைக்கு போறாங்களா இல்ல என்ன மாதிரியான நிலைமை இருக்கு? போக முடியும். இவ்வளவு தண்ணி அதிகமா இருந்தா நாங்க எப்படி வலைக்கு போறது? இப்பதான் 15 நாள் தான் ஆச்சு நாங்க வலைக்கு போலான்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இப்ப போலான்னு பார்த்தா அதுக்கும் போறதுக்கு வழி இல்லை. நாங்க இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு வழி இல்லாம, வேலைக்கு போறதுக்கு வழி இல்லாம, இருக்க இடம் இல்லாம, படுக்க இடம் இல்லாம நாங்க இப்ப நிக்க நிலை இல்லாம இருக்கோம், உட்காந்துருக்கோம். நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க இருக்கோம். அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு எதனா பார்த்து பண்ணணும். அவ்வளவுதான். இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் வீடுகளை முற்றிலுமாக இழந்திருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள். மாற்று இடம் வழங்குவதாக அரசு குறிப்பிட்டிருந்தாலும் அந்த மாற்று இடம் என்பது தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியின் அருகாமையில் அமைந்திருக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தொழிலே இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எனவே இவர்கள் இழந்திருக்கக்கூடிய வலைகள் மற்றும் படகுகள் சேதமடைந்திருக்கக்கூடிய படகுகளுக்கும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அரசு சார்பில் இங்கு கடல் சீற்றம் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சீற்றம் குறைந்த பிறகுதான் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோ சீற்றத்தால் ஏற்கனவே இழந்த வீடுகள் மட்டுமல்லாமல் இனி இருக்கக்கூடிய வீடுகளை இழக்கக்கூடாது என்பதற்காக உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் தன்யாவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. Thank you.